ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேவை என் பையன் ரொம்ப சூப்பராகவே தொடங்கி வச்சான். காலையில் எப்போதுமே கர்ணருக்கு கவசம் கொண்டுள்ள மாதிரி அவன் காலையில் எழுந்ததுமே இந்த தொடப்பத்தோடு தான் நிற்பான் பகல் முழுக்க. இதை நம்ம கூட்டணும்னா கூட அதை கேட்டு வாங்குறதுக்குள்ள அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கணும். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பொங்கல் தான். கொஞ்சமாக நெய் விட்டு அதில் மிளகு சீரகம் அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அதுக்கு தேவையான தண்ணி எடுத்து ஊற்றி அளந்து ஊற்றிக்கோங்க. குக்கருங்கிறதுனால அளந்து ஊற்றணும் இல்லையா, அதனால் அளந்து ஊற்றிட்டு நான் அரிசியும் பருப்பும் 1 டம்ளர் வச்சேன். அதனால் அதுக்கு தேவையான தண்ணி 4 டம்ளர் ஊற்றினா ஆனால் அதுவே பத்தல. திருப்பி இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்து தான் நான் குக்கரை மூடினேன் கொதிக்க விட்டு. நீங்கள் அதே மாதிரி பட்டு கொதிக்க வச்சு மூடிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி கிரியேட்டிவாக யோசிப்பாங்க. என் குழந்தை இன்னைக்கு எப்படி இந்த அளவுக்கு கிரியேட்டிவாக யோசிச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்கிட்ட வாக்கர் அவன் சின்ன பிள்ளையா இருந்தது கேட்டான். குழந்தையா இருந்தப்போ சரின்னு எடுத்து கொடுத்தேன். அந்த வாக்கர் எடுத்துகிட்டு வந்து வச்சு அவன் அண்ணன் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வாலிபால் எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டு இருந்தான். அந்த வாக்கரை நெட்டாக யூஸ் பண்ணி அதுக்குள்ளே கோல் மாதிரி போட்டு போட்டு விளையாடிட்டு இருந்தான். எப்படி தான் இந்த பையன் இப்படி கிரியேட்டிவாலாம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியல. இது எங்கே கற்றுக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு ஒரே யோசனையாக இருந்தது. நான் சொல்லிக் கொடுக்காமலே அவனே தானாகவே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. இதோட இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, வாக்கரை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் குழந்தைங்க. என் குழந்தை என்னன்னா இதை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுது பாரு அப்படின்ற ஒரு பெருமையோடையே நான் ரொம்ப சந்தோஷத்தோடையும் பார்த்துட்டு இருந்தேன். அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா ரொம்ப சந்தோஷமாகவும் விளையாடிட்டு இருந்தான்.